ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டம்ளர் அதுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனோட குறைச்சல் இதுக்கு வெந்தயம் வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம ஊற வச்சிடலாம். தனித்தனியாக தான், அரிசி தனி உளுந்து தனி. இது நம்ம ஒரு மினிமம் ஒரு 4 hours ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சு நல்லா இது பண்ணி 4 மணி நேரம் ஆகிடுது. இனிமேல் கிரைண்டரில் தனித்தனியாக முதல்ல உளுந்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியை பண்ணணும். பச்சரிசிங்கிறதுனால இது உடனே மசிஞ்சும் போயிடும். இப்போ உளுந்தை கிரைண்டரில் போட்டுடலாம். இது இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சி எடுத்து நல்லா பந்தாட்டமாக ஆகிடுது. இப்போ இதை எடுத்துடலாம். அப்புறம் அரிசியை போட்டுவிடும். இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டுருக்கேன், கொஞ்சமாக ஜலம் விட்டுருக்கேன். இதில் உப்பு போட்டுட்டு, இதில் ஏற்கனவே அரிசி மாவு இருக்குது, இதில் உளுந்தையும் போட்டு கலக்கி வச்சுட்டோம்னா ஆயிடுது. இதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை ஃபர்மெண்ட் ஆக்கணும். இட்லி மாவு நல்லாவே பொங்கியிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இட்லி வாத்துற வேண்டியதான். இது ஒரு 10 minutes வைக்கணும். இப்போது இட்லி ரெடி. கொஞ்சமாக அப்படி ஜலத்தை தெளிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி இட்லின்னு யாரும் சொல்லவே மாட்டா, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சட்னியோடு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது பாருங்க.